Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 2024-25 கல்வியாண்டுக்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு முறையை தற்போது வெளியிடுகிறார். அனைவருக்கும் முதல்ல என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வாழ்த்துக்களோடு நடந்து முடிந்த 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாள் என்பது எவ்வளவு முக்கியமான நாள், குறிப்பாக இளைய சமுதாயம் என்று வரும் பொழுது தேர்வு எழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது காலமாக கூட நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருந்துருக்கலாம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டு தான் இருக்கின்றது. எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கான நாற்காலி காத்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி அதை அரவணைக்க வேண்டியது, அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து தேர்வு நடைபெற்ற நாட்கள் 3/3/2025 முதல் 25/3/2025 வரை நடந்தது. தேர்வு முடிவுகள் வெளிப்படும் நாள் 8/5/2025, அதாவது இன்று. தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 7,92,494. மாணவியர்களின் எண்ணிக்கை 4,19,316. மாணவர்களின் எண்ணிக்கை 3,73,178. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள்
7,53,142 சதவீதத்தில் 95.03%. இதில் மாணவியர் 4,05,472 சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் 96.7. மாணவர்கள் 3,47,670 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சதவீதம் என்று பார்க்கும் பொழுது 93.16%. மாணவர்களை விட 3.54% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 10,049. கடந்த மார்ச் 2024 ஆண்டு பொதுத் தேர்வு